வணக்கம். நான் உங்கள் அரசன் ஆண்டனி. இப்போ எஸ்சிஓ தமிழ் கோர்ஸில் கீவேர்ட் ரிசர்ச் மாடியூலோட கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது சர்ச் இன்டென்ட்னா என்ன. கீவேர்ட் ரிசர்ச் எங்களுக்கு புரிஞ்சுட்டு, ஆனால் சர்ச் இன்டென்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. இதை ஸ்கிப் பண்ணாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் இன்டென்ட்னா ஒருத்தர் சர்ச் ஒன்று பண்ணுறாங்கன்னா அந்த சர்ச்சுக்கு பின்னாடி இருக்கிற இன்டென்ட் என்ன, அது நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும், என்ன மாதிரி பேஜ் க்ரியேட் பண்ணணும்னு நம்ம பண்ண முடியும். அதை கரெக்டாக பண்ணால் தான் கூகுளாக இருக்கட்டும், ஏஐ சர்ச் இன்ஜினாகவும் நம்ம கண்டென்ட்டை ரேங்க்கும் பண்ணோம். நம்ம தப்பான இன்டென்ட்டில் ஒரு பேஜை க்ரியேட் பண்ணிட்டோன்னு சொன்னால் ஈவன் கூகுளுமே ரேங்க் பண்ணாது, அதர் சர்ச் இன்ஜின்ஸுமே ஏஐ சர்ச் இன்ஜின்ஸுமே ரேங்க் ஆகாது. ஸோ சர்ச் இன்டென்ட்னா நாங்கள் க்ரியேட் பண்ணுற கண்டென்ட் ரைட்டான ஆடியன்ஸுக்கு போகுதா, அது எந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு காமிக்கணும்னு டிசைட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் சர்ச் இன்டென்ட். த ரீசன் பிஹைண்ட் த சர்ச். நாங்கள் எஸ்சிஓ இண்டஸ்ட்ரியில் இதை 4 ப்ரைமரி கேட்டகரியாக பிரிச்சிருவோம். ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனல் சர்ச் இன்டென்ட்னு சொல்கிறது. இன்ஃபர்மேஷனல் சர்ச் இன்டென்ட்னா என்னன்னா, அந்த பர்சன் எதையோ பற்றி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற இடத்துல அந்த இடத்துல நம்ம க்ரியேட் பண்ணுற கண்டென்ட்டுமே எடியூகேஷனல் கண்டென்ட்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த வீடியோவில் நான் சர்ச் இன்டென்ட்டை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல நான் அதை டீச் பண்ணணும். திடீர்னு நான் அந்த சர்ச் இன்டென்ட்டுக்கு கோர்ஸ் இருக்குது வாங்குங்கன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல டீச் பண்ணி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் இன்கேஸ் நான் எதுவும் செல் பண்ணுறேன்னா கூட உங்களுக்கு செல் பண்ணணும். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் கீவேர்ட்ஸை சொல்கிறது சர்ச் பண்ணுறது. ஸோ அதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஹவு டு ஸ்பீட் அப் வேர்ட் ப்ரெஸ்ன்னு அடிக்கலாம், இல்லை வாட் இஸ் மெட்டா டிஸ்கிரிப்ஷன், ஹவு டஸ் வை மை வெப்சைட் இஸ் நாட் ஷோயிங், வாட் இஸ் பவுன்ஸ் ரேட் இன் எஸ்சிஓ. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதையோ பற்றி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த இதில் அண்டர்ஸ்டாண்டிங்கை எடுத்து அதுலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய கண்டென்ட்டுகள் பார்த்தீங்கன்னா பிளாக் போஸ்ட்டு, ஹவு டு கைடு, ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல், ஃபேக் பேஜ், எக்ஸ்பிளைனர் ஆர்டிக்கல், பிகினர் கைட், எல்லாத்துற நோக்கமும் நீங்கள் ஏதோ ஒன்று டீச் பண்ண போகிறீங்க அந்த பர்சனுக்கு. அதுதான் இன்ஃபர்மேஷன். இது தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஒரு பர்சன்ட் ஜேர்னி. ஸோ ஃபஸ்ட்டு எதையாச்சும் பற்றி லேர்ன் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதில் இருந்து செகண்ட் ஸ்டெப்பாக தெரிகிறது தான் நவிகேஷனல் இன்டென்ட்னு சொல்லுவோம். நவிகேஷனல் இன்டென்ட்னா அந்த யூசர் எதையோ லேர்ன் பண்ண ட்ரை பண்ணல, ஆனால் எங்கேயோ இல்லை எதையோ பற்றி போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டைப் பண்ணுற நேரம் வேர்ட் ப்ரெஸ் லாகின் பேஜ், கூகுள் சர்ச் கன்சோல், ஏஹெச்எஃப் டேஷ்போர்ட், ZWP ப்ரைஸிங், யூஸ்ட் SEO பிளகின் டவுன்லோட், இந்த இடத்துல அவங்க எதையுமே லேர்ன் பண்ணணும்னு நினைக்கல. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு லேர்ன் பண்ணல, இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு நினைக்கல. இந்த இடத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துக்கோ இல்லை எதையோ பற்றி போகணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும். தெரிஞ்சுக்கொள்ளணும்ல அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற இது எல்லாமே நவிகேஷனல் இதுன்னு சொல்லுவோம். இந்த இதுக்கு நாம் ரேங்க் பண்ணக்கூடியது வெல் ஆப்டிமைஸ்ட் ஹோம் பேஜ். இன்கேஸ் அவங்க எங்கள் பிராண்ட் நேம் சர்ச் பண்ணுறாங்கன்னா clear login and sign up pages, brand landing pages, product specific page, easy to find contact page, இந்த மாதிரி ஏதோ ஒரு நவிகேஷனல் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆக்ஷனுக்கு இது பண்ணுற மாதிரி செய்கிறத செகண்ட் ஸ்டெப் ஆஃப் சர்ச் இன்டென்ட். அடுத்து கமர்ஷியல். இப்போ நவிகேஷன் எல்லாம் முடிச்சுட்டு கமர்ஷியல் இன்டென்ட். அவங்க எதையோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை எதையோ ஒரு ஃபைனல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷன் தெரியணும்னு நினைக்கிறவங்க. அது இன்ஃபர்மேஷனல் இல்லை, ஜஸ்ட்டு லேர்ன் பண்ணுறதுக்குன்னு இல்லை. அவங்க ஏதோ ஒரு மெயின் பர்ச்சேஸ் டிசிஷன், பையிங் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரியணும்னு நினைக்கிறவங்க தான் கமர்ஷியல் இன்டென்ட்னு சொல்லுவோம். யூஸ்வலாக ஒன்று செல் பண்ணுறதுக்கு இல்லை நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற நேரம் இந்த கமர்ஷியல் இன்டென்ட் கீவேர்ட்லாம் ரொம்பவே வேல்யூபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் SEO பிளகின் ஃபார் வேர்ட் ப்ரெஸ். இந்த இடத்துல பெஸ்ட் SEO பிளகின் ஃபார் வேர்ட் ப்ரெஸ்னால் அவர்
எது பெஸ்ட்டுன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா ஏதோ ஒண்ணு வாங்குறதுக்கு தான் அவங்க பெஸ்ட்டுங்கன்னு தேடுவாங்க. அந்த மாரி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. ஏஹெச்எஃப் வெர்சஸ் எஸ்எம்ரேஷ் இந்த இடத்துல எது பெஸ்ட்டுன்னு கம்பேர் பண்றாங்க. ஸோ ஒண்ண டிசைட் பண்றதுக்கு ரிவ்யூ கீவேர்ட் அத பத்தி ரிவ்யூ தேடுறாங்கன்னா, அவங்க வந்து டிசிஷன் ஸ்டேஜ்ல இருக்காங்க. வெதர் இத நாங்க வாங்கலாமா? இல்ல இன்னொன்னு வாங்கலாமான்னு. அதே மாரி தான் டாப் பேஜ் பில்டர்ஸ், சீப் போஸ்டிங் பிளான்ஸ் இதுல எல்லாத்துலயுமே நாம என்ன மாரி கன்டென்ட் கிரியேட் பண்ணணும்னா, ஒண்ணு கம்பேரிஷன் ஆர்டிக்கல் கிரியேட் பண்ணுவோம். இல்ல ரிவ்யூ போஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். பெஸ்ட் ஆஃப் லிஸ்டிக்கர்ஸ் கிரியேட் பண்ணுவோம். பையர் கைட் கிரியேட் பண்ணுவோம். கேஸ் ஸ்டடீஸ், டெஸ்டிமோனியல் அந்த மாரி எல்லாமே இது பண்றது தான் கமர்ஷியல் இன்டென்ட். ஃபைனலா டிரான்சாக்ஷனல். இது தான் லாஸ்ட் ஸ்டெப். இதுல வந்து இன்ஃபர்மேஷன் டன் அந்த யூசர் நேவிகேஷனுக்கு தெரியும், கமர்ஷியல் தெரியும். டிரான்சாக்ஷன் எதையோ ஒண்ணு இம்மீடியட்டா பை பண்ணணும், இல்ல சைன் அப் பண்ணணும்னு அவங்க நோக்கத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் டிரான்சாக்ஷன். ஸோ யூ கேன் see இதுல எதுன்னு கம்பேர் இன்டென்ட் கூட இல்ல. ஜஸ்ட் கமர்ஷியல் டிரெக்ட் ஏதோ ஒரு ஆக்ஷன். பை எலிமெண்டர் ப்ரோ, கெட் zipwp ஃப்ரீ ட்ரையல், டவுன்லோட் ரேங்க் மேத் பிளகின், சப்ஸ்கிரைப் டு ஏஹெச்எஃப், கிளவுட்ஃப்ளேர் சைன் அப். இந்த இடத்துல என்னன்னா பேசிக்கா நான் அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன், கிளியரா எனக்கு தெரியுதுன்னு சொல்ற நேரம் எடுக்கிற அடுத்த ஸ்டெப் தான் டிரான்சாக்ஷனல்ல. ப்ராடக்ட் அண்ட் ப்ரைசிங் பேஜஸ், ஃப்ரீ ட்ராவல் லேண்டிங் பேஜ், சைன் அப் செக் அவுட் பேஜ், டிஸ்கவுண்ட் ஆஃபர் பேஜ், டெமோ ரிக்வெஸ்ட் பேஜ். இது எல்லாமே தான் சர்ச் இன்டென்ட். இதை நான் ரொம்ப போரிங்காக டூ மச் இன்டெப்த் இன்ஃபர்மேஷன் கூட்டிகிட்டு போக விரும்பலை. ஏன்னா இது வந்து நினச்சா எக்ஸ்பிளைன் ரொம்ப பண்ண முடியும். ஆனால் ஒரு இண்டிகேட்டர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா அப்போ தான் நான் ஆன்பேஜ் எஸ்இஓவில் கண்டென்ட் டைப்பெல்லாம் பற்றி பேசுகிற நேரம் இந்த சர்ச் இன்டென்ட்டுக்கு உங்களுக்கு ரொம்பவே புரியும். நெக்ஸ்ட் டாபிக் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறது ஆன்பேஜ் எஸ்இஓ. அந்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.